மையமுடகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, வெளியான அறிவிப்பு. அதிகாலையில் பேருந்துகள் மோதி கோர விபத்து. டிக்கோயாவில் வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பகுதிகள், மக்கள் அவதானம். மகர சிறைச்சாலை மோதல், நாடளவிய ரீதியில் சிறைச்சாலைகளுக்கு பலத்த பாதுகாப்பு. கைதை தடுக்க கோரி கோட்டபய தாக்கல் செய்த ரிட் மனு, நீதிமன்றத்தின் உத்தரவு. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பூஜித் ஹேமசிறி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டின் 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. 48 மணி நேர வெள்ள எச்சரிக்கை, கழனி மாகாவலி கரையோர மக்களுக்கு அறிவிப்பு. பேராதனை பல்கலையின் கல்வி செயற்பாடுகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம். தொடர்வென விரிவான செய்திகள். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசிய அமைப்பு செயல்பாடு நிறுவனம் சமர்ப்பித்த மின்சார விநியோக செலவு அறிக்கையை மீளாய்வு செய்த பின்னர் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து கணக்கீடுகளின்படி நடப்பு காலாண்டில் மின்சார விநியோக செலவு 0.3% மட்டுமே அதிகரித்துள்ளதால் கட்டண திருத்தம் தேவையில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2வது காலாண்டில் நடைமுறையில் இருந்த மின்கட்டண முறைமையை தொடர்ந்து அவில் காணப்படும். மேலும் நிலக்கரியின் தர பிரச்சனையால் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஏற்பட்ட 3366 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவை மின் உற்பத்தி செலவிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோருக்கு கூடுதல் சுமை ஏற்படாத வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து கேகாலை கரடுப்பண பகுதியில் இன்று காலை 6:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரம்புக்கணையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் திகனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து தனியார் பேருந்துமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கேகாலை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கேகாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் தொடர் கடும் மழை காரணமாக ஹட்டன் டிக்கோயாவில் பல குடியிருப்புகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின்ற அபாயம் காணப்படுகின்றது. ஹட்டனிலிருந்து காசல்டி நீர்த்தேக்கத்திற்கு பாயும் டிக்கோயா கால்வாயில் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக கால்வாயின் இருபுறமும் உள்ள பல வீடுகளும் ஒரு வாகனம் திருத்த நிலையமும் நீரில் மூழ்கியுள்ளது. அதேவேளை 2013ஆம் ஆண்டிலும் டிக்கோயா கால்வாய் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக இதேபோன்று ஒரு பேரழிவு ஏற்பட்டதாகவும் மீண்டும் டிக்கோயா கால்வாய் பெருக்கெடுத்து ஓடுவதால் தங்களது வீடுகள் நீரில் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் மகாவலி ஆறு பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக நாவலப்பிட்டிய பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதி நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக வெலிக்கடை, மெகசின், களுத்துறை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மேலதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சஜீவ மேதவத்த தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்னர் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது கைதிகள் சிலர் தப்பிச் செல்ல முயன்றதுடன் கட்டிடங்களுக்கும் தீ வைத்துள்ளனர். இதேவேளை இந்த மோதலில் 33 வயதுடைய கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினர் இணைந்து முன்னெடுத்த கூட்டு நடவடிக்கையின் மூலம் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த 8 பேர் தொடர்ந்தும் ராகவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு மீதான தனது பரிசீலனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் நிறைவு செய்துள்ளது.
இந்த நிலையில் மனுவை மேற்கொண்டு விசாரிக்க அனுமதி வழங்குவது குறித்த தனது தீர்ப்பு செப்டம்பர் 22 வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான எழுத்துப்பூர்வமான வாதங்கள் ஆகஸ்ட் மாதம் 31 முன்னரோ அல்லது அன்றோ தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு நடாத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதற்கு தடை விதிக்க கோரி கோட்டபய ராஜபக்ஷவினால் இந்த வார கடந்த ஜூன் மாதம் 16 மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூயித் ஜெயசுந்தர மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறைச்சாலையில் எந்த விசேட வசதிகளும் வழங்கப்பட மாட்டாது என சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான அனுருத்த கஜநாயக்க தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக முன்னரே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது, கடமைகளை தவறியது மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக கொழும்பு நிரந்தர மூவர் கொண்ட மேல் நீதிமன்றத்தால் கடந்த வெள்ளிக்கிழமை மரண தண்டனை இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டு இந்த முன்னாள் உயர் அதிகாரிகள் இருவரும் முதலில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். தற்போது அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்காக ஒதுக்கப்பட்டு விசேட சிறை கூடங்களில் வைக்கப்பட்டுள்ளனர். தண்டனை அனுபவிக்கும் கைதிகளுக்கு வழங்கப்படும் ஜம்பர் சிறையுடன் இவர்கள் இருவருக்கும் அணிவிக்கப்பட்டுள்ளதுடன் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் சிறைச்சாலை வேலை குழுக்களுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்பதையும் ஆணையாளர் உறுதிப்படுத்தினார். சிறைச்சாலை வட்டாரங்களின்படி இவர்கள் இருவருக்கும் வெளியிலிருந்து உணவு பெற அனுமதி இல்லை எனவும் தற்போதுள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைய வாரத்திற்கு ஒருமுறை குடும்ப உறுப்பினர்கள் இவர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்படும். அவ்வாறு சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் வெளியிலிருந்து உணவுப் பொருட்களை வழங்கப்பட மாட்டாது. சோப்பு மற்றும் பற்பசை போன்ற சுகாதார பொருட்களை மட்டுமே குடும்ப உறுப்பினர்களால் வழங்க முடியும். மேலும் இந்த சந்திப்புகளுக்காக குடும்ப உறுப்பினர் ஒருவர் சிறைச்சாலை விதிகளின்படி முன்பதிவு செய்திருப்பது கட்டாயமாகும். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு போன்ற விசேட தேசிய மற்றும் மத பண்டிகை காலங்களில் மாத்திரம் சிறைச்சாலை அதிகாரிகளின் அனுமதியுடன் பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியான பரிசோதனைகளுக்குட்பட்டு வெளியிலிருந்து இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளை கொண்டு வர வாய்ப்பு வழங்கப்படும். நாட்டில் தற்போது நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு 3 மாவட்டங்களுக்கும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுதும்பரை, கங்க இகல கோரள மற்றும் பஸ்பாக்கி கோரள பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. இதேபோல கேகாலி மாவட்டத்தின் ஜட்டியந்தோட்ட பகுதிக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் அமகமுவ மற்றும் நோர்வுட் பகுதிகளுக்கும் சிவப்பு வெளியேற்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தின் உழுப்பலாத்து, டெல்தோட்ட மெததும்பர மற்றும் பன்பில பகுதிகளுக்கு நிலை 2 கீழ் முன்கூட்டியே எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கேகாலி மாவட்டத்தின் தெரணியக்கல், புலத்கோக்குப்பிட்டிய அரநாயக்க மற்றும் தெகியோவிட்ட பகுதிகளுக்கு நிலை 2 கீழ் எச்சரிக்கை அறிவிப்பும், கேகாலி பகுதிக்கு நிலை 1 கீழ் எச்சரிக்கை அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கலனி கங்கிய ஆரம்பித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் அடுத்த 48 மணித்தியாலங்கள் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த அறிவித்தல் 5ஆம் தேதி காலை 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே அப்பகுதிகளுக்கு ஊடாக உபவீதிகளில் பயணிக்கும் சாரதிகளும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு குறித்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி மாவட்டத்தில் உடுநுவரு, உடப்பலாத்து, யட்டினுவரு, தொழுவு, கொத்மலை, பஸ்பாக்கி கோரளை, கங்கா இகல கோரளை, கங்கவட்ட கோரளை மற்றும் ஹரிஸ்பத்துவ மற்றும் பகதும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகாவலி கங்கையை அண்மித்த தாளில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.